ஹாய் வீவர்ஸ். ஏப்ரல் 9 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க நிவினும் காவேரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்ப காவேரி வந்து ரொம்ப எமோஷனலா நிவின் கிட்ட வந்து அவங்கள பத்தி ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி நானும் விஜய் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். ஆனா வெண்ணிலா விஷயத்துல அவர் வந்து நானா வெண்ணிலாவா என்ன முடிவு எடுக்கிறாரு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். குழந்தை வந்து அவருக்கு என்னைக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நான் இத பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நிவின் என்ன சொல்றாருன்னா, "இவ்வளோ நாளும் நீ இருந்தது ஓகே. ஆனா இப்ப நீ உன் குழந்தைய பத்தி யோசிக்கணும்ல" அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப அதுக்கப்புறமா சரி நீ விஜய் கிட்ட கூட அப்புறமா சொல்லிக்கோ. உங்க வீட்ல சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, காவேரி என்ன சொல்றாங்கன்னா, என் விஷயத்துல இந்த கான்ட்ராக்ட் பத்தி தெரிஞ்சதுலேருந்து அம்மா என்ன முடிவு எடுக்கிறதுன்னே தெரியாம இருக்காங்க. அவங்க கிட்ட போய் என்ன என்ன சொல்ல சொல்றீங்க? எங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் நான் சந்தோஷப்படுறேனா, நான் கவலைப்படுறேனான்னு சொல்லிட்டு என்னை பத்தி யாருமே இது கேட்கவே மாட்டாங்க. ஆனா மத்தவங்க பத்தி நான் வந்து கேர் பண்ணிக்குவேன். முன்னாடி இருந்தே அதுதான் நமக்கு அப்படிங்கிற மாரி நான் பழகிட்டேன். ஆனா இப்ப எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா, என்ன என்ன என் விஷயத்துல இவ்வளவு இது நடந்திருக்காது. எனக்கு எங்க அப்பா அந்த ஸ்பேஸ் குடுத்திருப்பாரு. அந்த ஸ்பேஸ் எனக்கு விஜய் கிட்ட கிடைச்சுச்சு. அவர் கூட நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் 100 வருஷம் வாழ்ந்த மாரி ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அதோட அடையாளம் தான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா அவங்களோட இத வந்து ஷேர் பண்றாங்க. உங்ககிட்ட இத நான் சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொல்லிட்டேன். நம்ம கிளம்பலாமா அப்படின்னோனே, இப்ப நிவினும், காவேரியும் கிளம்பிடுறாங்க. அப்ப கார்ல போகும்போது காவேரி வந்து நிவின் கிட்ட வந்து பேசுறாங்க. அப்ப கேட்குறாங்க. இந்த மாரி நீங்க என்ன பழிவாங்கணும்னு சொல்லி தான் இந்த மாரி கான்ட்ராக்ட் விஷயத்த சொன்னீங்களா? அப்படின்னோனே, நிவின் சொல்றாரு, "இல்ல நான் நான் வந்து ஏன்டா சொன்னோம்னு சொல்லிட்டு இன்னும் கூட ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து யமுனாவோட டார்ச்சரால தான் நான் சொன்னேன். என்ன மன்னிச்சிரு. நான் உன்ன பழி வாங்கல. நான் ஏன் சொல்லவே இல்ல." அப்படின்னோனே, "இல்ல நான் சும்மா கிண்டலா தான் கேட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, இப்போ யமுனா கிட்ட நீங்க வந்து ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது அப்படிங்கிற மாரி காவேரி பேசிட்டே வராங்க. அப்புறமா நீங்க வந்து நாங்க ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அத பத்திலாம் பேசிட்டு வரும்போது, நிவின் என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து உன் தங்கச்சி ஹஸ்பண்ட் சொல்லியோ, என் எக்ஸ்ன்னு சொல்லியோ, நீ என்கிட்ட எந்த கில்ட்டினஸும் பண்ண வேணாம். நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். எல்லாத்தையும் தாண்டி உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுனா என்ட்ட கேளு." அப்படின்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "இந்த விஷயத்த நான் தான் விஜய் கிட்ட சொல்வேன். அதனால எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்க எங்க வீட்டுக்குள்ள உள்ளவங்க கிட்டயோ, விஜய் கிட்டயோ இத பத்தி சொல்லக்கூடாதுன்னு" சொல்லிட்டு காவேரி வந்து வீட்ல இறங்காம ரொம்ப தூரமாவே இறங்கிர்றாங்க. இங்க யமுனா வீட்ல வந்து ரொம்ப டென்ஷனா உட்காந்துருக்காங்க. நிவின் போனோனே கேட்குறாங்க, "எங்க போனீங்கன்னோனே?" இந்த மாரி வேலை இருந்துச்சு, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிர்றாரு. இப்ப இங்க கங்காக்கு கால் பண்ணி கேட்கும்போது, கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "இவ வந்து அங்கருந்து வந்ததுலேருந்தே ரொம்ப கவலையா இருந்தா. ஆனா இன்னைக்கு தான் ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு, நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா போனாடி. அதனால நாங்களும் எங்க போறான்னு கேட்டுக்கலாம்." அப்படின்னு சொன்னோனே, இப்ப யமுனாக்கு வந்து டவுட் ஆகுது. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து வெண்ணிலாவ ஹாஸ்பிட்டல்ல செக்கப் முடிச்சு கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்போ தாத்தா, பாட்டி கிட்ட வந்து நான் மதுரைக்கு போறேன். போய் 2 நாள் அங்க இருந்து எப்படினாச்சும் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அத ராகினி அங்க நின்னு ஒட்டு கேட்டுறாங்க. அப்புறமா வெண்ணிலாவ பார்க்கறதுக்கு நர்ஸ வந்து நைட் இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு விஜய் வந்து தாத்தா, பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜய் போய் காவேரிய பார்க்குறாரு. காவேரியோட கைய பிடிச்சுட்டு, "இங்க யாரும் வரமாட்டாங்க. சொல்லு நீ என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னல்ல, அத இப்ப சொல்லு." அப்படிங்கும்போது காவேரி அப்படியே தயங்கி நிக்கிறாங்க. அதோடயே அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.